அன்பார்ந்த சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாபா ஷீரடியில் இருந்தப்ப நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போ, இது அத்தியாயம் 21 ஸ்ரீ சாய் சரிதத்தில் இருக்குங்க. டாகூர் அப்படிங்கிறவர் ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்தில் குமாஸ்தாவாக இருந்தார். அவர் வேலை நிமித்தமாக நிறைய ஊருக்கு போவாருங்க. அப்படி தான் ஒரு நாள் வாட்காவனுக்கு போயிட்டு இருந்தபோது அங்கே ஒரு முனிவர், அவர் கன்னட முனிவர், அவர் ஒரு பிரசங்கம் நடத்திட்டு இருந்தாருங்க. ஒரு நூலை பற்றி அவர் சொல்லிட்டு இருந்தார். என்ன நூல்னா விசார சாகரம் அப்படிங்கிற நூலை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தார். அதை எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்ம கிளம்பலாம். அப்படி கிளம்பும்போது இவரை மட்டும் கூப்பிட்டு அந்த முனிவர் என்ன சொன்னால், இந்த புத்தகத்தை நீ வச்சுக்கோப்பா, நல்லா படி, நீ எதிர்காலத்தில் நிறைய பதவியெல்லாம் உனக்கு முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் உன்னோட வடக்கு திசையில் இருக்க ஒரு பெரிய முனிவரை நீ சந்திப்பா, அது உன் வாழ்க்கையில் நீ பண்ண ஒரு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு அப்போ ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்டுட்டு அவர் வந்துட்டாருங்க. இதே மாதிரி தாங்க அவருக்கு ஒரு நாள் ஜுன்னாவுக்கும் மாற்றப்பட்டார் வேலை காரணமாக. அந்த ஜுன்னாவுக்கு போகிற போக்குவரத்து வசதி எதுவுமே கிடையாது. ஒரு எருமை மாடு மேலே தான் போகணும். அது மேலே உட்காந்துட்டு போகிறது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடம்புல எல்லாமே வலிச்சதுங்க. அங்கே போனார். அதுக்கப்புறம் நிறைய ஊருக்கெல்லாம் பணிமாற்றத்து மூலியமாக போனார். ஒவ்வொரு பணிமாற்றம் நடக்கும்போது அவருக்கு பதவி உயர்வு இருந்துச்சுங்க. ஒரு நாள் கடைசியாக கல்யாணுக்கு உயர்ந்த பதவிக்கு போயிட்டாருங்க. அப்போ அந்த இடத்துல தான் நானா சாஹேப் அப்படிங்கிற கிட்ட இவருக்கு ஒரு நட்பு உருவாச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, நானா சாஹேப் மூலியமாக தான் பாபாங்கிறவரை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க. அப்போது ஒரு நாள் அவருக்கு பாபா பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஒரு நாள் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, முடிவு பண்ணாங்க, இன்றைக்கி நம்ம போய் பாபா பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது கடைசி நேரத்தில் அவருக்கு ஒரு வேலை அவர் போயிட்டார். அப்போ நானா சாஹேப் மட்டும் தனியாக பாபா பார்க்க கிளம்பிட்டார். இருந்தாலும் இவருக்கு டாகூருக்கு மனசு சரியில்லை. எப்படியா நம்ம பார்க்கணும்னு நினச்சி முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு போகும்போது திடீர்னு அந்த வேலை இப்போதைக்கு இல்லை, அப்புறமா தான் அந்த வேலை நடக்கும்னு தெரிஞ்ச உடனே அவர் அங்கேருந்து கிளம்பி ஷீரடிக்கு வந்தாருங்க. ஆனால் ஷீரடிக்கு வந்த நேரத்தில் நானா சாஹேப் பாபா பார்த்துட்டு போயிட்டார். இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்க. அவங்க அவங்க மூலிமா பாபா போய் பார்த்தாரு. பாபாவை பார்த்து பேசினாலும் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம், ஒரு கண்ணே கலங்கிருச்சுங்க. ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. நம்ம இது தானே பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம், பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்துட்டே இருக்கும்போது பாபா கூப்பிட்டு சொல்கிறாரு, என்னப்பா இங்கே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இல்லை? ஏன்னா கன்னட தேச முனிவர் அவர் சொன்ன உபதேசங்களை போலவோ இல்லை நானா காட்டின் எருமை சவாரி செஞ்சீங்களே அந்த அளவுக்கு ரொம்ப எளிது கிடையாது. இந்த வழியில் வரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு டாகூருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிடுச்சு. ஏன்னா நான் மட்டுமே உணர்ந்த வாக்கியங்கள், நான் மட்டுமே பட்ட கஷ்டங்களே பாபா சொல்கிறாரு அப்படின்னு இனிமேல் அவ்வளோதான், இவர் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் சாஷ்டாங்கமாக ஆசீர்வாதத்தை வாங்கினார். அப்போ பாபா சொன்னார், படிப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் பக்திங்கிறதையும் வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்தினீங்கன்னா உங்களுக்கு மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாருங்க. ஓம் சாய்ராம்.